श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது ஆறாவது அத்தியாயம் தியான யோகத்தில் 36வது ஸ்லோகம். அசம்யதாத்மனா யோகோ துஷ்பிராபயிதி மே மதிः வஷ்யாத்மனா து யததா சக்யோ வாப்துமுபாயதः. அசம்யதாத்மனா யோகோ துஷ்பிராபயிதி மே மதிः வஷ்யாத்மனா து யததா சக்யோ வாப்துமுபாயதः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அசம்யதாத்மனா யோகோ யோகா, அதாவது உள்ளம் அடங்காதவனுக்கு யோகம் என்பது அடைவதற்கு அரிதானது. துஷ்பிராப்பியா, ஒருபோதும் கிடைக்காது. உள்ளம் எப்பொழுதும் அமைதியாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஏற்கனவே அர்ஜுனன் கேட்ட கேள்வி தான், என்னப்பா இதெல்லாம் காற்று அடக்கிற மாதிரி இருக்கிற மனத்தை தூக்கி ஒரு இடத்துல போட்டு வெய்யன்னு சொல்கிறியே, இது எப்படி சாத்தியம்னு கேட்ட பிறகு பெருமாள் என்ன சொல்கிறார், உள்ளம் அடங்காதவனுக்கு யோகம் அடைவதற்கு அரிதானது. மேலும் இது என்னுடைய என்ன ஒரு துணிவு, என்னுடைய முடிவு, இது என்னுடைய துணிவு. ஆனால் வசியாத்மனா, உள்ளம் வசப்பட்டு, யததா எப்பொழுதும் முயற்சி செய்பவனாய், உபாயதா அதற்கு வேண்டிய தக்க உபாயங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக மீண்டும் செயல்படுபவனுக்கு அவாப்தும், அவனுக்கு ஒருவேளை கிடைக்கும். அவாப்தும் அப்படின்னு சொன்னால் கிடைக்கும். அதாவது ஒரு ஒரு நதி போகிறது, அதில் என்ன பண்ணணும், குறுக்க அணை கட்டணும், டேம் கட்டினா தான் ஜலத்தை தேக்கி வச்சு, அது இல்லாமல் என்ன இருக்குது, சின்ன சின்ன ஆறு வழியாக பயிர்களுக்கு பாய்ச்சறதுக்கு கால்வாயில் அனுப்பணும். அது எப்படி ஓடுற ஆற்றில் டேம் கட்டுறது எவ்வளோ சிரமமோ, அதுபோல் ஓடிக்கொண்டிருக்கிற மனத்திற்கு கட்டுப்பாடு விதித்து அதாவது அணை கட்டுவது போல் பயிற்சி செய்வது வைராக்கியமாகும். மேலும் அணை நீரை கால்வாயில் கொண்டு பயிர்களுக்கு பாய்ச்சுவது, பயிர்களுக்கு பயிர் செய்வதற்கு தேவையான அந்த நீரை பயன்படுத்துவது, அது அபியாசம் போல். இது ரெண்டுமே எப்படி இருக்கும், இது தியரிட்டிக்கலாக அணை கட்டணும், வாய்க்காலுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் வாய்க்கால் கட்டுறதுக்கு முதல்ல அது என்ன தெரியுமா, அவுட்லெட்லாம் பண்ணிட்டு தான் அணையிலேருந்து ஜலத்தை ரிலீஸ் பண்ணி விடுவா. ஆனால் இது இயற்கையாக அது நடக்குமா இருக்கும், அதுக்கு முன்னாடியே முயற்சி செய்து வச்சு கடைசியில் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி விடுவா. ஆனால் மனசுன்றதை அடக்கிக்கிறதுக்கு முன்னாடியே வழி பார்த்துட்டு கடைசியில் இதை அடக்க முடியும்னா, அது போயின்னு இருக்கிற மனத்துக்குள்ளே வந்த பிறகு தான், எண்ணெய் ஓட்டங்கள் நிறுத்த பிறகு தான் அந்த அணை கட்டுறது, டேம் சொல்கிறதெல்லாம் ஆகும். ஆனால் இதுபோல் இதை பயிற்சி பண்ணணும்னு சொன்னால் அவர்களுக்கு அடங்காத உள்ளத்திற்கு என்ன பண்ணது, யோகம் கிடைப்பது என்பது அரிதாகும். மேலும் பிரம்ம சாட்சா்காரே மனன நிதித்தியாசன சம்ஸ்கிருதம் மனையேவ கரணம் மனோகம்யத்வ ஸ்ருதிஷ்ச அசம்ஸ்கிருத மனோ விஷயாக கஷாயே கர்மபிஹி விஷயா கஷாயே கர்மபிஹி பக்த்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே. அதாவது ஒரு கஷாயம் பண்ணணும்னா கூட அதுக்கு என்ன செய்யணும், பொதுவான அதுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்டன்ஸு, அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சரியான அளவில் போட்டு சரியான அளவில் கொதிக்க வச்சு அதை என்ன செய்யணும், அதை தயார் பண்ணாதான், பக்குவம் பண்ணாதான் அது என்ன பண்ணணும், நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும். அதுபோல் இந்த ஞானத்தையும் போதுமான அளவுக்கு அதுக்கு முன்னாடி பயிற்சிலாம் செய்து அதை பக்குவம் பண்ணினாதான் அதை ஞானம் என்ன பண்ணும், பிரவர்த்ததே, அதுக்கு மேலே தான் அது மேலே விகசித்து மேலே பெருசாக வரத்துக்கு இயல்பாக அமையும். ஆனால் அவ்வாறு இன்றி என்ன பண்ணணும், ஒரே நேரத்தில் இது எல்லாத்தையும் செய்யணும், அதை பக்குவம் பண்ணிக்கணும், மனதை பக்குவம் படுத்திக்கணும்னா எதெல்லாம் நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுக்குறதோ அதுலேருந்து போகாமல் இருக்கணும். இப்போ நம்ம ஏதோ ரொம்ப தூரத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், திரும்பி வரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், போகிறதுக்கு மட்டும் ரொம்ப ஆசையாக இருக்குது, போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிதானமாக போயிடலாம். அப்படின்னா திரும்பி வரும்போது மிகவும் கடினம் அப்படின்னா, அப்போ அந்த கடினத்தை உத்தேசித்து போதிய என்ன பண்ணணும், குறைக்கணும்.
அதுதான் யதார்த்தம். அதாவது ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இயல்பாக செய்யக்கூடியவைகளை செய்ய முடிந்தாலும் அந்த இயல்புடனே தொடர்புடைய சில செயல்கள் செய்வதற்கு சிரமமாக இருப்பதால், செய்வதற்கு சாத்திய குறைவுகள் இருப்பதால், அதனால் என்ன பண்ணணும், முதல்ல இயல்பாக துவங்குகிற வேலையை துவங்குவதையே நிறுத்த வேண்டும். அது என்னது, இது ஒரு வாய்ஸ் டிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா, அதாவது சில பக்குவமாக சில முடிவுகளை எடுத்தால் மனம் கட்டுப்படும் என்றால் அதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் எந்த முடிவுக்கும் அது என்ன பண்ணலை, மனம் கட்டுப்படவில்லை, அடங்காத மனம் சென்று கொண்டே இருக்கிறது, உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு யோகம் கிடைப்பது மிகவும் கடினம். உபாயதாத்மனஹா என்ன தெரியுமா, சக்கியோ அவாப்தும் உபாயதா, அவனுக்கு முயற்சி செய்பவனா இருந்தால் அவாப்தம் சக்கியா, அவனுக்கு யோகம் சித்திப்பதற்கு முடியும், வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.